Hey folks, welcome back to Dinesh View. நான் உங்கள் தினேஷ் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட we have the Triumph T4. இந்த வண்டியோட ஃபுல் வாக்கரும் நம்ம ஆக்சுவலாக பண்ணிட்டோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பைக்கை ஃபுல்லாக சிட்டி ப்ளஸ் ஹைவேல ரைட் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோவில் யூ கேன் see the ஸ்பீட் டெஸ்ட் அண்ட் பிரேக்கிங் டெஸ்ட் மட்டும் இல்லாமல் பில்லியனோட இது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக சிட்டிலையும் ஹைவேலையும் க்ரூஸ் பண்ண முடியுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பிஃபோர் வி டைவ் இன்டு திஸ் வீடியோ அண்ட் இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரைட் ரிவ்யூஸ் ப்ளஸ் வாக்கரவுண்ட் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் டோன்ட் மிஸ் திஸ். ஸோ டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லெட்ஸ் கெட் இன். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 0 to 60 எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இது வந்து அச்சீவ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அட் சேம் டைம் வந்து உங்களுக்காக நான் பிரேக் டெஸ்ட் நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்துச்சு சார் ரன் பண்ணிட்டேன், பின்னாடி யாருமே இல்லை. ஸோ ஷாபிமோ 3, 2, 1 கோ. பாது வீல் போடு. ஃபர்ஸ்ட் 50 வந்துருச்சு, 70, 90. பிரேக் டெஸ்ட் பண்ணலாமா? இப்போ வந்து 80ல போயிட்டு இருக்கேன். ஃபுல் ரியர் பிரேக், ஃபுல்லாக ரியர் பிரேக் பண்ணப்போ நான் 80லேருந்து ஆக்சுவலாக ட்ரை பண்ணேன். ஸோ என்னால் வந்து ஒரு நான் சொன்னேன்ல ப்ரொக்ரெஷனும் பைட்டை வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பேக்கில் இல்லை, பட் ஃப்ரண்ட்டில் நல்லா இருந்துச்சு, பேக்கில் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி வந்து நல்லா லைக் ஃபுல்லாக அழுத்திட்டேன். இருந்து வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் அது வந்து போச்சு, ரொம்ப டிஸ்டன்ஸும் எடுத்துக்குது. ஓகே, ஒரு 60, 80க்கு வந்துக்கிறேன் மறுபடியும். ஓகே, ஓகே நான் இப்போ 80ல போயிட்டு இருக்கேன், 80க்கு வந்துட்டேன். கரெக்டாக சொன்னா 80ல இருக்கேன். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ ஃப்ரண்ட் பிரேக் நான் அடிக்க போறேன். 3, 2, 1 கோ. பங்கங்க ஃப்ரண்ட் பிரேக் நான் வந்து ரியரை விட பெட்டரா இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்து டோல் பிஸ்டன் கேலிபர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து 80ல இருந்து ஸ்டார்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் என்ன டெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கியர்ஸ்லயும் வந்து எவ்வளவு ஸ்லோ ஸ்பீட் போகுது அப்படின்னு நம்ம இந்த வண்டியை வச்சு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கியர்ல இருக்கேன், ஆக்சிலேட்டர் கொடுக்காம எவ்வளவு போகுது அப்படின்னு பார்க்கலாம். எதுவுமே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் கியர்ல 10 கைண்ட் ஆஃப் 10, 15, 10 நம்ம சொல்லலாம்ண்ணே. சூப்பர், செம்மையா இருக்குது. 20 பக்கத்துல குட் இனஃப், சூப்பர். தேர்ட் கியர், வாவ், ஹார்னஸ் ஒயிட் இனஃப், குட் இனஃப். ஸோ இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ 22 கிட்டக்க வந்து தேர்ட் கியர்ல எந்த ஆக்சிலேஷன் கொடுக்காம போயிட்டு இருக்குது. அப்படியே நான் ஃபோர்த் கியர் போடுறேன். ஓகே, கொஞ்சம் நாக் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது? 30 போகுமா? ஓகே, 28 அந்த ரேஞ்சில் வந்து ஆக்சுவலாக அது நிற்குது. ஸோ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது பண்ணலாம். நான் ஆக்சுவலாக கொடுக்கல. ஸோ 5th கியர் மெதுவாக விட்டோம் அப்படின்னா எஸ் 30. 5th கியர்ல வெறும் 2000 RPM கீழே வந்து இது ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. சீரியஸ்லி இது வந்து ஒரு சரியான இது. இப்போ இது வரைக்கும் நான் அடிச்சு ஓட்டினது என்னால் வந்து ஹீட்டிங் ஃபீல் பண்ண முடியல. இப்போ நான் வந்து கிளச்சும் பிடிக்கல, ஆக்சிலேட்டரும் பண்ணல. சீரியஸ்லாக 5th கியர்ல வந்து 32, 34 வந்து ஒரு டீசெண்டாக போயிட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இன்ஜின் RPM உங்களுக்கு தெரியுதான் தெரியல, வெறும் வந்து 2000 RPM அது கீழே 1800 RPM வந்து இந்த ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. சீரியஸ்லி இது வந்து ஒரு நல்ல ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. சும்மா வந்து பவரை மட்டும் குறைச்சிட்டு எதுவுமே பண்ணாம லைக் ட்ராக்டபிலிட்டிலையும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 6th கியர்ல எவ்வளோ ஸ்லோவாக போகுது. நல்லா அடிக்குது, நல்லா செம்மையாக அடிக்குது. இன்ஜின் நாக்கிங் இருக்குது. கொஞ்சமாக கிளச்சை விட்டோம் அப்படின்னா ஓகே, நான் நாக்கிங் ஃபீல் பண்ண முடியுது. நான் ஃபுல்லாக விட்டுட்டேன், நான் நாக்கிங் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இப்போ உங்களுக்கு தெரியுதா? போயிட்டு வருது. ஸோ 5th கியர் இஸ் குட் இனஃப். 5th கியர் வர அவங்களால வந்து நல்லா போக முடியுது. அது நல்லா இருக்குது. சீரியஸ்லி ஃபுல் பண்ணோம்
2 கியர் ஒன்று கம்மி பண்ணிட்டு ஃபுல் பண்ணாமல ரொம்ப ஈஸியாக ஃபுல் ஆயிடும். ஸோ 8000 RPM தான் பீக். ஸோ இப்போ நான் பில்லியனோட போயிட்டுருக்கேன் இப்போது. ஸோ இதோட க்ரூசிங் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 120 வர இந்த வண்டி வச்சுட்டு தாராளமாக க்ரூஸ் பண்ண முடியும் பஸ். 110 சூப்பராக இருக்குது. என்னால் வைப்ரேஷன் அந்தளவுக்கு ஃபீல் பண்ண முடியலை ஃபுட் பெக்ஸை தாண்டி. 120 அசால்ட்டாக பில்லியனோட போயிட்டுருக்கேன். ஆனாலும் சஸ்பென்ஷன் குவாலிட்டி நல்லா இருக்குது. எந்த ஸ்பீடில் எந்த பிரச்சனையும் இல்லை. பில்லியனோட 135 ஈஸியாக போயிட்டுருக்குது. இன்னும் இந்த வண்டியில் ஜூஸ் இருக்குது. பட் என்னால் இன்னும் போக முடியலை இந்த ரோட்டில். நம்ம சிட்டிக்குள்ளே வரப்போகிறோம். சிட்டிக்குள்ளே இந்த வண்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பில்லியனோட ஒன்ஸ் ட்ராக்டபிலிட்டியை செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பில்லியனோட இருக்கேன். நான் வந்து செகண்ட் கியர்லேருந்து மூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். டார்க் இருக்குங்க. டார்க் ஈஸியாக இழுக்குது. சூப்பராக இருக்குது டார்க். செகண்ட் கியர்லேருந்து நல்லா ஈஸியாக பில்லியனை வச்சு நல்லா எடுக்க முடியுது. ஓகே, ஸோ இன்னும் நம்ம ரெகுலேஷன் டெஸ்ட் பண்ணுவோம்னா நான் தேர்ட் கியருக்கு வந்துக்கிறேன். ஸோ இப்போ நான் தேர்ட் கியரில் வந்து பில்லியனோட நான் வந்து இப்போ மூவ் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். டார்க் இருக்குதா? ஓ, டார்க் இருக்குது. பில்லியனோட தேர்ட் கியர்லேருந்து என்னால் மூவ் பண்ண முடியுது வண்டியை. சீரியஸ்லி நல்லா இருக்குது. ஓகே ஓகே ஓகே, நான் இன்னொரு வாட்டி ஃபோர்த் கியர்லேருந்து ட்ரை பண்ண போகிறேன். ஃபோர்த் கியர்ல இருந்து நான் இப்போ வந்து நான் பில்லியனோட மூவ் பண்ண போறேன். ஓகே, ஆகுதுங்க. ஃபோர்த் கியர்ல இருந்து ஆகுது. என்ன ஆகல? சூப்பர் சூப்பரா சூப்பர். ஃபோர்த் கியர்ல இருந்து சீரியஸ்லி என்னால வந்து வாவ், நல்லா பண்ணியிருக்காங்க டைம். நான் என்னமோ நினச்சேன் லைக் எந்த அளவுக்கு பண்ணியிருக்க போகிறாங்க அப்படின்னு. பட் பவர் கான்ஃபிகரேஷன் கம்மி பண்ணாலும் டார்க் அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி டார்க் ஃபிகர்ஸை லோ அண்டில் வேறு லெவலில் அவுட்பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா 400cc ஃபோர்த் கியர்லேருந்து பில்லியனோட ஜீரோலேருந்து மூவ் பண்ணுறேன். ஜீரோலேருந்து இப்போ நீங்கள் ஸ்பீடே கம்மி பண்ணாமல் கிளச்சை மட்டுமே யூஸ் பண்ணி உங்களால் லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு ஈஸியாக வந்துட முடியும். அப்படின்றப்போ எக்கனாமி ஹை லெவலில் இருக்கும். நான் இந்த ஸ்பீடில் அவ்வளோ ரிலாக்ஸாக போயிட்டுருக்கேன். பில்லியனோட ரைட் பண்ணுறேன் அப்படின்ற சீனே எனக்கு இல்லை. சீட்டிங்ஸ் ஆர் குட் இனஃப். சீட்டிங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னையும் சரி பில்லியனையும் சரி வச்சுருக்கு. யூஸ்வலாக பிராண்ட்ஸ் டவுன்கிரேட் அப்போ ஏகப்பட்ட காம்ப்ரமைஸ் அந்த பைக்கில் பண்ணுவாங்க. பட் இந்த பைக்கை வாங்குறது மூலயமா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபீலே நமக்கு இருக்காது. ஸ்பீட் 400 காட்டிலும் இது காசு கம்மி, அதனால் காம்ப்ரமைஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஃபீலே வந்து இந்த பைக் தரல. பவர் பொறுத்தவரையும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கம் பையராக இந்த பைக்கை நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பவர் உங்களுக்கு மோர் தென் அடிக்குவேட். ஏன்னா 30 bhp 36 என்னவா டார்க் வந்து ரொம்ப ரொம்ப ரிஃபைண்டாக நமக்கு வந்துட்டுருக்கு. என்னால் அதை நம்பவே முடியலை. லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின் கூட இதை பண்ணுமான்னு தெரில. ஃபோர்த் கியர்லேருந்து பில்லியனோட நல்லா மூவ் பண்ண முடியுது. ஐ சீரியஸ்லி டோன்ட் நோ ஹவு கேன் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் ஸ்டஃப். உங்களுக்கு வந்து ஹையர் ஆர்பிஎம்ஸில் என்னால் வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு 6000 RPM கிட்டக்க உங்களுக்கு வந்து பீக் டார்க் உங்களுக்கு அச்சீவ் ஆகுதுல ஒரு 6000 RPM. அந்த ரேஞ்சில் வந்து என்னால் வந்து ஃபுட் டச்சில் வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது. வேறு வந்து ஐம் நாட் தட் மச். ஒரு ஃபுல்லாக நீங்கள் வந்து டோட்டல் கொடுக்குறீங்க, ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஹிட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த டேங்கோட கீழே, அதாவது நம்ம இந்த ஏர் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டேங்க்ன்ற பாருங்க, அந்த ஏர் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடி வந்து ஜஸ்ட் சீரியஸ்லி வேற இப்போ எல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஸ்மூத்தாக நான் அது வந்து மேனுவர் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப 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 வந்து காமாக இந்த இன்ஜின் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ மிரர்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிற வண்டி நான் பார்க்க முடியாது, தவிர பின்னாடி ரொம்ப லாங்காக இருக்கிறது வந்து சுத்தமாக பார்க்க முடியல. ஸோ இப்போ இது வரைக்கும் ஓட்டுனதுக்கு என்னோட ஹீட்டிங் எப்படி இருக்கு? ஒரு 60 போயிட்டுருக்கேன். நான் இன்னும் டிராஃபிக்கில் மாட்டல. இது வரைக்கும் என்னால் ஹீட்டிங் வந்து அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியல. ஸோ இதை ஹீட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி இப்போதையும் எனக்கு ஃபீல் ஆகுது. நான் இன்னும் டிராஃபிக்குள்ளே போயிட்டு இதோட ஃபீட்பேக்ஸை ப்ராப்பராக சொல்கிறேன். ஸோ ஸ்பீட் பிரேக்கர் வருது. நான் வந்து பில்லியனோட தேர்ட் கியர்லேருந்து ஏற்றி ட்ரை பண்ணுறேன். எஸ், இட் இஸ் பாசிபிள். 150 160cc எல்லாம் பண்ணுறதுக்கே முக்கிய ஒரு விஷயத்த ட்ரையம்ப் 400cc வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே, சஸ்பென்ஷனோட குவாலிட்டி எப்படி இருக்குது? சஸ்பென்ஷனோட குவாலிட்டி இப்போ நான் இது வரைக்கும் ஓட்டின வரைக்கும் ஃப்ரண்ட்ல ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப வந்து ஃப்ளஷியாக இல்லை ரெண்டுமே.
2 சைடுமே வந்து ரொம்ப ப்ளஷியெல்லாம் இல்லை, ஒரு நியூட்ரல் செட்டை கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு பில்லியனோட நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களால வந்து அந்த அளவுக்கு ஒரு அன்ரிலேஷன்ஸ்லாம் ஃபீல் பண்ண முடியாது. சீரியஸ்லி பின்னாடி எனக்கு வந்து கிக் பேக்கப் இல்லை, ஏன்னா பின்னாடி பில்லியன் இருக்கு. அப்படி இதை நீங்கள் சோலோவாக ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களால வந்து இந்த கிக் பேக்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் லைக் ஃப்ரண்ட்டை காட்டுறோம். ரியலில் வந்து யூஸ்வலாக எல்லா பைக்ஸ்லையுமே வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக கொடுப்பாங்க. அப்போதான் வந்து நம்ம பேக்கில் வந்து கார்னரிங்லாம் பண்ணுறப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ எந்த இடத்துலையும் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. ஹேண்டில் பார்ஸ் நான் சொன்ன மாதிரி வைடு நர்ஃப். நான் ஒரு ஹண்டர் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ ஹண்டரோட ஃபீல் தான் எனக்கு இந்த ஹேண்டில் பார்ஸ் கொடுக்குது. ஆனால் ஹண்டரோடுக்கு இன்னும் கொஞ்சம் டாலான பைக் இது. கிளச் அண்ட் கியர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நான் அதே தான் நான் வாட்டர்லேயும் சொல்லியிருந்தேன். ஹோண்டாக்கு அப்புறம் நான் ஓடினா லைட்டஸ்ட் கிளச்னா அது இதுதான். லைட்டஸ்ட் கிளச் அண்ட் கியர் காம்பினேஷனா அது மட்டும்தான். ஸோ சீரியஸ்லி நல்லா இருக்குது. ஒரு ரெட்ரோ கிளாசிக் பைக்கை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, உங்க ஜோபியில வந்து ஒரு 2.5 lakhs தான் இருக்குது, இதுக்கு மேல என்னால வந்து பட்ஜெட் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்றப்போ நல்ல மிஷின் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த பைக்கை நீங்க டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். சீரியஸ்லி இது வந்து இவங்க கேட்குற மணிக்கான வேல்யூவோ இவங்க வந்து ஒவ்வொரு த்ராட்டிலையும் ஒவ்வொரு ஆர்பிஎம்லையும் அவங்க டெலிவரி பண்றாங்க. ஐ ஃபீல் த சேம். என்னால வந்து இந்த வண்டியை குறை சொல்ற மாதிரி வந்து என்னால ஃபீல் பண்ண முடியாது. எஸ் இதுல யூஎஸ்டி ஃபோக்ஸ் இல்லை, பட் அது யார் தேவை? இப்போதான் ஒரு கிளாசிக் பைக்ஸை நீங்க வந்து விரும்புற ஆளா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்ட்ரைட்டா நீங்க வந்து நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஓட்டணும், எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரைன் பண்ணி ஓட்டுற சீனே இருக்கக்கூடாது, வைப்ரேஷன்ஸ் இருக்கக்கூடாது, நல்லா வந்து டார்க் இருக்கணும், நல்ல மைலேஜ் இருக்கணும் அப்படின்றப்போ வந்து இந்த பைக்ஸ் எல்லாமே வந்து உண்மையிலேயே ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ். சீரியஸ்லி ஒரு பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஆரிஸ். ஆரியை நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இந்த பைக்கை நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஜோபில ஆக்சுவலா வந்து லைக் சாரி இந்த கேட்டகரியில் ஆக்சுவலா வந்து நமக்கு இது ட்ரையம்போட T4 இந்த பட்ஜெட்ல நல்லா வருது. அதே நீங்க போனீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹோண்டாவோட பைக்ஸ் கிடைக்கும். வேற நான் சொன்ன மாதிரி ஆரி இருக்குது. ஸோ ஆரி, ஹோண்டா, ட்ரையம்ப் இந்த 3ல ஒரு பைக்கை நீங்க பிக் பண்ணணும் அப்படின்னா ஒரு பட்ஜெட்குள்ள வந்து ஐ கெஸ் திஸ் ட்ரையம்ப் ஆக்சுவலி பெர்ஃபார்ம்ஸ் வெல். இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஹோண்டா ஆரியை விட சீப்பரான ப்ரைஸில் நமக்கு இது ஆஃபர் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம்ஸ் மெயின்டெனன்ஸும் வந்து கம்மி அண்ட் பவரும் அதிகம். கிட்டத்தட்ட அந்த பைக்ஸை காட்டிலும் 10 bhp அதிகம், நியர்லி 10 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வந்து நமக்கு அந்த லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸை காட்டிலும் அதிகம். அண்ட் இது ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜினும் கூட. மெயின்டெனன்ஸ்னு வர்றப்போ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து சர்வீஸ் இன்டர்வல். இந்த வண்டியோட சர்வீஸ் இன்டர்வல் கிட்டத்தட்ட வந்து 16,000 kilometers ஒன்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணால் போதும், விச் இஸ் ஃபார் மோர் பெட்டர் தென் எனி அதர் காம்படிட்டர்ஸ் ஃபார் திஸ் ட்ரையம்ப். ஸோ டே லைட்டில் இதோட கிளஸ்டர் வந்து ரொம்ப விசிபிளாக இருக்குது. எனக்கு வந்து டே லைட்டில் இஷ்யூ அப்படின்ற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியல. இன்னைக்கு சாட்டர்டே. இந்த பைக் இல்லாமல் நான் இன்னும் 2-3 பைக்ஸ் நான் ரிவ்யூ பண்ண வேண்டி இருக்குது. அண்ட் இதுக்கப்புறமா நான் வந்து சுசுகி வீஸ்டோமோட 1 day கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணி நான் அதை ரிவ்யூ பண்ண போகிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி நான் இந்த வீடியோக்கு அப்புறமா அந்த பைக்கை தான் வந்து ரிவ்யூ பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூ ஒன்ட் மிஸ் எனி அப்டேட்ஸ். ஒரு டீட்டெயில்டான ரைட் ரிவ்யூவாக இந்த வீடியோ இருக்க போகுது. It's not just a ride review, it's going to be a touring review, mileage test, speed test, braking, comfort, எல்லாமே அந்த வண்டியில் நான் 1 day கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணி அதை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும். அந்த பைக் மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு பீஸ்ட்டை ரிவ்யூ பண்ண தான் நான் மதுரைக்கே அந்த வண்டியில் போகிறேன். சீரியஸ்லி அது லிட்ரலி ஒரு கைண்ட் ஆஃப் அ பீஸ்ட். சிங்கிள் சிலிண்டர்லேயே அதிகமாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜினில் அதுவும் ஒன்று. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுசாக இன்ஸ்டாகிராம் பேஜும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதோட லிங்க்கும் நான் தரேன், ஸ்க்ரீன்லேயும் போடுறேன். போய் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி ரீல்ஸ், நான் நெக்ஸ்ட் போட போகிற பைக்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் வந்து அந்த இடத்துல போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோட கமெண்ட்ஸில் இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து பதிவு பண்ணுங்க. என்னால் முடிஞ்சால் அதுக்கான ஆன்சர்ஸை கரெக்டாக நான் சொல்கிறேன். மேபி நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா யூ ஜஸ்ட் கமெண்டட் அவுட். என்னோட லைக் உங்கள் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நான் டெஃபினட்டாக கொடுக்குறேன். அண்ட் இந்த வண்டியை நமக்கு ஆக்சுவலாக வந்து ஆஃபர் பண்ணது வந்து ஆர்கே ட்ரையம்ப் மதுரை. ஸோ அவங்க ஷோரூம் முதல்ல இருக்குது.
ஏன் அந்த ஆர்கே ட்ரைம் மதுரையோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரீன்லையும் போகிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் போகிறேன். நீங்கள் ட்ரைம்போட பைக்ஸ் ஏதாச்சும் நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணிக்கோங்க அண்ட் டெஸ்ட் ட்ரைவும் பண்ணி பாருங்கள். பிஃபோர் யூ டிசைட் டெஸ்ட் ட்ரைவ் ஆல் கைண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். அப்படி நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா டெஃபினட்டாக வந்து கிடைக்கும். எந்த பைக்கை உங்கள் பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றேன். எனக்கு கேட்டால் திஸ் பைக் ஆக்சுவலி மேக்ஸ் மீ ஃபால் இன் லவ் வித் திஸ் ஒன். பிகாஸ் நல்லா இருக்குது. என்னால் வந்து குறை சொல்கிற அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. ஹையர் ஆர்பிஎம்ஸில் என்னால் வந்து வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது. வேறு மைலேஜ் வந்து ஒரு 32 கிட்ட வரும். நம்ம நார்மலாக க்ரூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 30 கூட எடுக்க வாய்ப்பு, 32 கூட வந்து ஈஸியாக எடுத்துடலாம். மிரர்ஸ் கொஞ்சம் ஒழுங்காக இருந்திருக்கலாம். மற்றபடி வந்து எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் ரெட்ரோ பைக் எப்படி இருக்கணுமோ கிட்டத்தட்ட அது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த பைக்ஸை பற்றி ஏதாச்சும் கமெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஆன்சர்ஸ் பண்ணுறேன். இந்த பைக்கை தாண்டி வேறு என்ன பைக்கை நான் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதா வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த பைக்ஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அண்டில் தென் டாடா பாய் ஃப்ரம் தினேஷ்.